நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இந்த வீடியோல சில முக்கியமான பங்குகளுடைய தகவல் இருக்கு. நம்ம ஒண்ணொண்ணா பார்க்கலாம். வீடியோ கன்டினியூவா பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 ஸ்டாக்கு 52 வார லோல தான் உள்ள ஸ்டாக்கு. உங்களுக்காண்டி நான் அனலைஸ் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். அத வந்து நம்ம வீடியோ கடைசில பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம மார்க்கெட் காலையில ஓப்பனிங்ல ஓரளவுக்கு பரவால்லாம இருந்துச்சு. நல்ல கிரீன்ல தான் இருந்தது. அதுக்கப்புறம் கடுமையான ஒரு செல்லிங் மத்தனைக்கு அப்புறம். முக்கியமான காரணம் நேத்து மார்க்கெட் ஏறுறதுக்கு முக்கியமான காரணம்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய யுரேனியம் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காட்ட குடுத்துடலாம் அப்படிங்கிற மாரி ஒரு நியூஸ் வந்தது. ஆனா, இன்னைக்கு காலையில வந்து பார்த்தீங்கன்னா, அது ஃபேக் நியூஸு. அதனால மார்க்கெட் இன்னைக்கு கடுமையான ஒரு செல்லிங்கு. இன்னைக்கு அதே மாரிக்கு இன்னொரு ஃபேக் நியூஸ் வந்துச்சு. அதாவது ஆர்பிஎல்லும் இர்கான் இன்டர்நேஷனல் ஒண்ணா ஜாயின் இது மெர்ஜர் ஆக போகுதுன்னு சொல்லி ஒரு ஃபேக் நியூஸ் வந்துச்சு காலையில. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அது 2 ஸ்டாக் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா, அதுவும் ஃபேக் நியூஸு. இது எல்லாமே நான் டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் இன்னைக்கு இறங்குறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? வார் பிரச்சனை தான். மிடில் ஈஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வார் இன்னும் ஸ்டாப் ஆகல. கன்டினியூ நடந்துகிட்டே தான் இருக்கு. இது எப்போ ஸ்டாப் ஆகும்னு யாருக்குமே தெரியல. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இன்வெஸ்டருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. நிஃப்டி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கடுமையான ஒரு செல்லிங்கு. நிஃப்டி இந்த அளவுக்கு இறங்குறதுக்கு முக்கியமான காரணம் நிஃப்டி பேங்க் தான். நிஃப்டி பேங்க்ல லார்ஜ் கேப் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் நல்ல ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் நோக்கி வந்துகிட்டு இருக்கு. நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. நம்ம ஆல்ரெடி டெலிகிராம் குரூப்லயும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. அதில நெறைய முக்கியமான தகவல்லாம் நம்ம அடிக்கடி ஷேர் பண்றோம். இன்னைக்கு எல்லா இண்டெக்ஸுமே கடுமையான ஒரு செல்லிங்கு. ஸ்மால் கேப் ஓரளவுக்கு தப்பிச்சிச்சு. சுமாரான ஒரு செல்லிங் தான். மறுபடியும் பார்த்தீங்கன்னா, இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹையா இருக்கு இன்னைக்கு. நிஃப்டி ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு பரவால்ல. எனர்ஜி அதே மாரி இன்னைக்கு ஃப்ளாட்டா தான் முடிஞ்சிருக்கு. எனர்ஜில வந்து பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட்டாங்க. நேத்து 2 இன்னைக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு அப் மூவ்மெண்டம். இந்த சப்போர்ட்ட பிரேக் பண்ணி கீழ அடுத்த சப்போர்ட்க்கு வந்துச்சுன்னா, நல்ல ஒரு ஆஃபரா இருக்கும்னு பார்த்தேன். ஆனா அந்த சப்போர்ட்லயே ரிவர்ஸ் ஆயிருச்சு. ரிலையன்ஸ் கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மூவ்மெண்டம். காலையில பார்க்குறது ஒரு 2.5% நல்ல ஒரு பிளஸ்ல இருந்தது. இன்னைக்கு குளோசிங் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, 1% தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. பாக்கி எல்லா இண்டெக்ஸுமே கடுமையான ஒரு செல்லிங் தான். பிரைவேட் பேங்க், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பியூசி பேங்க் எல்லாமே நல்ல ஒரு செல்லிங்கு. நிஃப்டி டிஃபென்ஸ் இன்னைக்கு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். 2 நாளா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நடந்திருக்கு. இந்த வார பிரச்சனையால வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி டிஃபென்ஸ் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. வசகண்டாக் வந்தவுட நம்ம ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதனால அந்த ஸ்டாக் நல்ல ஒரு கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அத நம்ம பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் வீடியோல. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு நல்லா லாங் டெர்ம்க்கு உள்ள ஸ்டாக்ன்னு சொல்லியிருக்கோம். அத நம்ம அடிக்கடி பேசுறது அதான். பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் இன்னைக்கு 2.5% நல்ல ஒரு பிளஸ்ல தான் இன்னைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா, நேத்தோடைய லோ வந்து பார்த்தீங்கன்னா, கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, குளோசிங் தான் வச்சிருக்காங்க. இது ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டு நிஃப்டிக்கு. இத பிரேக் அவுட் பண்ணா பார்த்தீங்கன்னா, மெனி டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து சப்போர்ட் எடுத்துக்கு இந்த ட்ரெண்ட் லைன்ல. இத பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, அடுத்த ஃபால் வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அடுத்த ஃபால் பார்த்தீங்கன்னா, எங்க இருக்குன்னா, இந்த கேண்டில் தான். அதாவது ஏப்ரலுடைய மாசத்துடைய கேண்டில். இது வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான சப்போர்ட்டா இருக்கும் நிஃப்டிக்கு. அடுத்தது இன்னைக்கு பேங்க் நிஃப்டி கடுமையான ஒரு செல்லிங்கு. பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கடுமையான ஒரு செல்லிங்கு. முக்கியமான ஒரு சப்போர்ட்ட பிரேக் அவுட் பண்ணி கீழ வந்து இந்த கேண்டில்ல குளோஸ் ஆயிருக்கு. பார்க்கலாம். இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வருதான்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஐடி இன்னைக்கு அதே இடத்துல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி பியூசி பேங்க் இன்னைக்கு நல்ல ஒரு செல்லிங் பிரஷரு. ஏன்னா, பியூசி பேங்க் 2025ல நல்ல ரிட்டர்ன் குடுத்தது இது. இன்னைக்கு கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, செல்லிங் பிரஷர்ல தான் இருக்கு. பியூசி ஸ்டாக் வச்சிருக்கவங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இங்க வரைக்கும் வருமான்னு தெரியல. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் இருக்கு. நெறைய பேர் வாங்காதவங்களுக்கு வந்துச்சுன்னா, இங்க வந்து வாய்ப்பா அமையும். பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஐடி இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எலரா கேப்பிட்டல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பவுன்ஸ் பேக் வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்எம்சிஜில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட குரோத் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாட்டா தான் இருக்கும். பெருசா ஒண்ணும் ஒரு இம்ப்ரூவ்மென்ட் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். இந்த 2 இண்டெக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, வொர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு 2025லேருந்து. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த இண்டெக்ஸ்ல எது நல்ல நியூஸ் வருதான்ட்டு. ஏஞ்சலினுடைய பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ற ஸ்டாக் இந்த ஸ்டாக்கு. நல்ல ஒரு அருமையான இயர்ல நல்ல ஒரு குரோத்தா இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 2% 3% நல்ல ஒரு கிரீன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. 1.5%க்கு மேல. ரீசென்ட்டா அந்த லோலேருந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா ரிவர்ஸ் ஆயிருக்கு இந்த ஸ்டாக்கும். ஏஞ்சல் 1. அடுத்தது மசகண்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 18% மேல ஏறிக்குன்னு சொல்லியிருக்காங்க 2 நாளாவே. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, 1,00,000 கோடிக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைச்சிருக்கு இவங்களுக்கு. இந்த வார் பிரச்சனையால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நியூஸ் போயிருக்கனால இந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்லாம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. 99,000 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைச்சிருக்கு. மிகப்பெரிய ஒரு ஆர்டரு மசகண்டாக்கு. நல்ல ஒரு ஆர்டர்ன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்கஸ் பண்ண 2 ஸ்டாக்கு ஐஆர்பி இன்ஃப்ராவும், என்சிசியும் வந்து பார்த்தீங்கன்னா, சிஎல்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பை கால் குடுத்துருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, 2 புரமோட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க வாங்கிட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி நம்ம குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ணியிருக்கேன். 70%க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஸ்டாக்கும் மேல போகும்னு சொல்லியிருக்காங்க. ஐஆர்பி இன்ஃப்ரால வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, போனஸ் குடுக்குறாங்க. ஒரு நியூஸ் இருக்கு.
என்சிசி வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நல்ல ஒரு 52 வாரம் லோல தான் இருக்கு. அதுக்கும் பார்த்தீங்கன்னா, சில நல்ல நியூஸ்லாம் இருக்கு. நெறைய ஆர்டரும் கிடைச்சிட்டு இருக்கு. ஐஆர்பி இன்ஃப்ராக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 69 வந்து பார்த்தீங்கன்னா, போகும்னு சொல்லி பை கால் குடுத்துருக்காங்க. சிஎல்சிஏ, ஐஆர்பி இன்ஃப்ரா. இப்போ வந்து ஸ்டாக் எந்த இதுல இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கோட 1% மேல இருக்கு. கொஞ்சம் ரிவர்சல் ஆயிருக்கு. ரீசென்ட் லோலேருந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிவர்ஸ் ஆயிருக்கு இந்த ஸ்டாக்கு. என்சிசி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நான் அந்த ஸ்டாக்க ஹோல்ட் பண்றேன். நல்ல ஒரு வேல்யூஷன்ல இந்த ஸ்டாக் இருக்கு. 52 வாரம் லோ பக்கத்துல இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, 70% மேல சொல்லியிருக்காங்க. என்பிசிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 234 போகும்ன்ட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னா, சிஎல்சி சொல்லியிருக்காங்க. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது ஐசிஐசி பேங்க். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பை கால் குடுத்துருக்காங்க ஐசிஐசி பேங்க். ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லியிருக்காங்க. 60% மேல போறதுன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த இதுனா ஸ்டாக்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, எல்&டி. எல்&டிய வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முக்கியமா காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற வாரு. அங்கே தான் மிடில் ஈஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு நெறைய ப்ராஜெக்ட் நடக்குது. அதனால வாரு இதனால தான் சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன டார்கெட் பிரைஸ் குடுத்துருக்காங்கன்னா, ரூ. 5030 போகும்னு சொல்லியிருக்காங்க. 30% மேல போகும்னு சொல்லியிருக்காங்க எல்&டிக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எல்கி எக்யூப்மென்ட். இந்த ஸ்டாக் நம்ம ரீசென்ட்டா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 620 போகும்னு சொல்லிட்டு யார சொல்லியிருக்காங்கன்னா, ஐசிஐசிஐ டைரக்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சிட்டி யூனியன் ரூ. 320 போகும்னு சொல்லியிருக்காங்க. 23% மேல போகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நிப்பான் இந்தியா அசெட் மேனேஜ்மென்ட். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1020 போகும்னு சொல்லியிருக்காங்க. 21% மேல போறதுக்கு சான்சஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஸ்டார் சிமெண்ட். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 300 போகும்னு சொல்லியிருக்காங்க. 46%. இது எல்லாமே அவங்க ஐசிஐசியோட டைரக்டரோட இதுங்க. சாலட் ஹோட்டல்ஸ். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1055 போகும். 40% மேல போறதுக்கு சான்ஸ் சொல்லியிருக்காங்க. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது ஆட்டோமொபைல் செக்டார்ல என்ஆர்பி பியரிங். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 359 போகும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 37% மேல போறதுக்கு சான்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கடைசியா ஏசியன் பெயிண்ட். ஏசியன் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 3000 போகும்னு சொல்லியிருக்காங்க. 34%. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ஸ்டாக் தான். அவங்க சொல்லியிருக்க ஸ்டாக் எல்லாமே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இண்டோ கவுண்ட் இண்டஸ்ட்ரி. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கெமிக்கல் கம்பெனி நெனைக்கிறேன். புதுசா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 400 போகும்னு சொல்லியிருக்காங்க. 60% மேல போகும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இவங்க சொன்ன 6 ஸ்டாக் இதான். நீங்களும் இந்த ஸ்டாக்க வந்து பார்த்தீங்கன்னா, அனலைஸ் பண்ணி பாருங்க. ஐசிஐசிஐ டைரக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இத்தனை பெர்சன்டேஜ் போகணும் பை கால் குடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்சிஎல் டெக்னாலஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. அவங்க என்னன்னா, ஒரு கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கப்பூர் பேஸ்டு கம்பெனி வந்து வாங்கியிருக்காங்க. ஐடி செக்டார்ல ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்சிஎல் டெக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல நியூஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து, இந்த கம்பெனி மூலமா இவங்களுக்கு வருமானம் வரும், மார்ஜின் கூடும். அதனால ஸ்டாக் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ரிசியேஷன் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டார்ல இன்னொரு ஸ்டாக் எதுன்னு சொல்லலாம்னா பார்த்தீங்கன்னா, ஷாப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆதித்யா கிருஷ்ணா இன்கிரீஸ் த ஸ்டேக்ன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோடைய ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஓப்பன் மார்க்கெட்ல வாங்கியிருக்காங்க. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 2025ல நல்ல ஒரு அப் மூவ்ல போயிட்டு, இப்ப நல்ல ஒரு 52 வாரம் லோல தான் அந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது நான் சொன்ன ஒரு 5 ஸ்டாக்கு. அது 5 ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, விஷால் மெகா மார்ட். இந்த விஷால் மெகா மார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிமார்ட் மாரிக்கு ஒரு பிசினஸ் பண்றாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, குரோசரி, எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாரி அப்பீரியல்ஸ், ஹோம் எசென்சியல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ட வச்சு பிசினஸ் பண்றாங்க. ஒரு லார்ஜ் கேப்ன்னு சொல்லலாம். ஸ்டாக் உடைய பிஇ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹை வேல்யூஷன் தாங்க. ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் இந்த ஸ்டாக் வித்தனால வந்து ஸ்டாக் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இன்னைக்கு கூட நல்ல ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்ட பிரேக் அவுட் பண்ணி கீழ வந்துட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து பார்க்கையில ஓரளவுக்கு நல்லாவே குடுத்துருக்காங்க. சூப்பரா குடுத்துருக்காங்க. அதாவது 152 கோடிலேருந்து 313 கோடிங்கிறது நல்ல ஒரு டபுள். அதே மாரிக்கு இயர் ஆன் இயரும் நல்லா இருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் நல்லா இருக்கு. சேல்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. புரமோட்டர் ஹோல்டிங்ல வந்து பார்க்கும்போது, புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, 54% ஹோல்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, 15% மேல வச்சிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா வச்சிருக்காங்க. பப்ளிக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு இருக்கு. நீங்க இந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது நம்ம ரியல் எஸ்டேட்ல உள்ள ஒரு ஸ்டாக் லோதா டெவலப்பர்ஸ். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா லார்ஜ் கேப் ஸ்டாக் இந்த ஸ்டாக்கு. ஒரு ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அண்டர் வேல்யூல இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, 10ல இருக்கு. ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட் குடுக்கறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே ஸ்ட்ராங் வச்சிருக்காங்க. கடன் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா இருக்கு. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர் வேல்யூல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. இவங்க வந்து என்ன பிசினஸ் பண்றாங்கன்னா, வீடு கட்டி ரியல் எஸ்டேட்டுக்கு வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டெவலப் பண்ணி வித்துட்டு இருக்காங்க. பெங்களூரு, கர்நாடகா, அது பெங்களூரு, அதுக்கப்புறம் புனே இந்த மாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய மெட்ரோ சிட்டிலாம் சென்னையோட இருக்குன்னு நெனைக்கிறேன். பெரிய பெரிய மெட்ரோ சிட்டில வந்து பார்த்தீங்கன்னா, வீடு கட்டி இவங்க வித்துட்டு இருக்காங்க. ரியல் எஸ்டேட் பிசினஸு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா ரைஸ் ஆயிட்டு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல மறுபடியும் வந்திருக்கு இந்த ஸ்டாக்கு. லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்டோட நல்லாவே குடுத்துருக்காங்க. 958 கோடி. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் நல்லாருக்கு. இயர் ஆன் இயருமே நல்லாவே குடுத்துருக்காங்க. புரமோட்டர் ஹோல்டிங்ல பார்க்கும்போது, புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே ஹோல்ட் பண்றாங்க. எஃப்ஐட்ட அதிகமா இருக்கு. டிஐட்ட அதிகமா இருக்கு. பப்ளிக்ட்ட இந்த பாருங்க கம்மியா தான் இருக்கு.
நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா இருக்கு பப்ளிக்கிட்ட. இந்த ஸ்டாக்க நான் ஹோல்ட் பண்ணிட்டுருக்கேன் இந்த ஸ்டாக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செமி கண்டக்டர்ல உள்ள ஒரு ஸ்டாக்ன்னு சொல்லலாம். மோசிப் டெக்னாலஜி மறுபடியும் ஒரு வாய்ப்ப வந்து கொண்டிருக்கு இந்த ஸ்டாக். இன்னைக்கு 2% ஸ்டாக் வேல்யூவேஷன் பத்தி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹை தாங்க. இந்த மாரி செக்டார்ல உள்ள ஸ்டாக் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா, வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹையா தான் இருக்கும். ப்ரமோட்டர் ஹோல்டிங் நல்லாருக்கு. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி கடன் சுத்தமா கிடையாது கம்பெனிக்கு. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, 1வோட கொஞ்சம் வேரியேஷன் கூட இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கேப் தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, செமி கண்டக்டர் பிசினஸ்ல இருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு செக்டார் உள்ள ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் ஒரு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் அந்த சொல்லிக்கிற மாரிக்கு ஒண்ணும் பெருசா ஒண்ணும் இல்ல. ஏன்னா ரொம்ப அடியா இருக்கு ரிசல்ட்டு. மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, 10% தான் இருக்கு. ஏன்னா இது வந்து பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இன்னும் டெவலப் ஆகல. இந்தியாவுல இப்ப தான் டெவலப் ஆயிட்டு இருக்கு. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத், காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் எல்லாமே நல்லா வச்சிருக்காங்க. ஸ்டாக் பிரைஸ் சிஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ரிட்டர்ன் குடுத்திருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு சப்போர்ட் பக்கத்துல தான் அந்த ஸ்டாக் வந்து இருக்கு. அனலைஸ் பண்ணி பாருங்க. 2025ல கொஞ்சம் ரைஸ் ஆயிட்டு மறுபடியும் முக்கியமான சப்போர்ட்க்கு வந்துட்டு இருக்கு. இதோட புரமோட்டர் ஹோல்டிங் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வித்திருக்காங்க. பப்ளிக்ட்ட இந்த ஸ்டாக் அதிகமா இருக்கு. எஃப்ஐட்ட கொஞ்சோண்டு தான் இருக்கு. டிஐட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இதுல இன்ட்ரெஸ்ட்டே காட்டல. என்னன்னு தெரியல. ஸ்டாக் கொஞ்சம் வேலிடிட்டி அதிகமா உள்ள ஸ்டாக் தான் இந்த ஸ்டாக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசா பார்க்க போற ஸ்டாக் இதுவரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணாத ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஜியோ ஃபைனான்ஸ் சர்வீசஸ். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லார்ஜ் கேப்பு. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரிலையன்ஸ் குரூப் எல்லாருக்குமே தெரியும். ஜியோ இன்சூரன்ஸ், ஜியோ ஃபைனான்ஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் பக்கத்தில வந்துட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. ஒரு ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கு. ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போனஸ் ஸ்ப்ளிட் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 2025ல 3 இயர்ஸ் சார்ட்ட காமிக்கிறேன். இந்த ஸ்டாக்கு ஐபிஓ வந்த டைம்ல நல்ல ஒரு ரைஸ். நல்ல ஹை போயிட்டு, மறுபடியும் நல்ல ஒரு டவுனு. அதே மாரிக்கு நல்ல ஒரு ரைஸ். அதே மாரிக்கு மறுபடியும் ஒரு டவுனு. இந்த ஸ்டாக் இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, 1½ நல்ல ஒரு டவுன்ல தான் இருக்கு. இது 52 வார லோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரைஸ் தான். இப்ப அதுக்கு பக்கத்தில தான் வந்து இந்த ஸ்டாக் வந்துட்டு இருக்கு. ஒரு நல்ல குரூப்ன்னு சொல்லலாம். ரிலையன்ஸ் குரூப் நல்ல குரூப்பு. ஆனா இதோடைய ரிசல்ட் வந்து பார்க்கையில சேல்ஸ் ஓரளவுக்கு பரவால்லாம தான் இருக்கு. ஒண்ணும் அடியாகல. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர்ல அடியாயிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அடியா இருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பார்க்கும்போது. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது அடியா தான் இருக்கு. ஆமா. அதனால தான் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கடுமையான ஒரு செல்லிங் பிரஷர்ல இருக்கு. புரமோட்டர் நல்லாருக்கு. எஃப்ஐடி நல்லாருக்கு. டிஐடியும் அதே இருக்கு. பப்ளிக்ட்டயும் இந்த போது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா அதிகமா வச்சிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. இது எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு குறைச்சிருக்காங்க அவ்வளோதான். புரமோட் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. லாஸ்ட் இது வரைக்கும் கன்டினியூவா தான் அதே தான் ஹோல்டு பண்றாங்க. அடுத்தது நம்ம கடைசியா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, சுஸ்லான். சுஸ்லான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டாக் தான். ரூ. 1 ரூ. 2லேருந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் குடுத்த ஸ்டாக்ன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லார்ஜ் கேப் தான் சுஸ்லான் வந்து. இப்ப வந்து ஒரு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வேல்யூவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு இந்த ஸ்டாக்கு. நல்ல ஒரு ஹை போயிட்டு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு இந்த ஸ்டாக்கு. அதனால இந்த ஸ்டாக்க நம்ம அடிக்கடி பேசுறோம். கிரீன் எனர்ஜில வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு ஸ்டாக்கு. இதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லா தான் குடுத்துருக்காங்க. சேல்ஸ் நல்லா இருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, 2% அடியா இருக்கு. கடன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா இருந்த கம்பெனி தாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ரிசர்வ்ல வந்து பார்த்தீங்கன்னா, மைனஸ்ல இருந்தது 8,000 கோடி, 7,000 கோடி வந்து இப்ப இன்னைக்கு ரிசர்வ்ல 5,000 கோடிக்கு மேல வச்சிருக்காங்க. கடன் வந்து பாருங்க 14,000 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வெறும் 397 கோடி தான் கடனே வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவா இருக்கு. நெறைய விஷயங்கள் இந்த கம்பெனில நடந்திருக்கு. இப்போ வந்து மார்க்கெட் செல்லிங் பிரைஸ்னால கன்டினியூவா செல்லிங்கா இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேஞ்சஸ் இல்ல லாஸ்ட் 2 குவார்ட்டரா. எஃப்ஐட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பை பண்ணியிருக்காங்க. டிஐட்ட கொஞ்சோண்டு வித்திருக்காங்க. பப்ளிக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் கொஞ்சோண்டு செல் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். இந்த வீடியோல நம்ம கடைசியா பார்த்த 5 ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. எந்த ஸ்டாக்குமே வந்து பை காலோ எதுவுமே கிடையாதுங்க. ஜஸ்ட் என்ன ஃபேக்ட் இருக்கோ அத பத்தி நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்ன சோசியலிட்டி இது டேட்டா நமக்கு கிடைச்சிருக்கோ அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எந்த ஸ்டாக்குமே பை கால் கிடையாதுங்க. ஏன்னா நான் வந்து செபி ரிசர்ச் அட்வைசர் கிடையாது. எந்த ஒரு ஸ்டாக்க நீங்க வாங்குறதா இருந்தாலும், விக்கிறதா இருந்தாலும் நல்ல ஒரு செபி ரிசர்ச் அட்வைசரை கேட்டு முடிவு பண்ணிக்கங்க. இதுல நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காண்டி தாங்க. மார்க்கெட் எப்போதுமே ஹை ரிஸ்க். அதனால வந்து பொறுமையா ரிஸ்க்க புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. நெறைய பேர் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நெறைய பேர் பார்க்குறீங்க. அப்படியே ஒரு லைக் பட்டன தட்டி விட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.